எப்படி இருக்கும் அடுத்த 7 நாள்ல உங்களோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சுன்னா செமையா இருக்கும்ல. இது மாதிரியான ஃபீலிங் தான் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சில நிமிஷங்கள்லயே உங்களுக்கு இந்த மாதிரியான 5 வழிகளை பத்தி தான் சொல்ல போறேன். இதை பயன்படுத்திட்டு இருக்கிறதுனாலயே ரொம்ப பலவீனமான நபரோ அடுத்த 7 நாள்ல அவரை முழுசா மாத்திக்க முடியும். ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான காரையே தனித்தனியான பார்ட்ஸை வச்சு தான் அதை ஒரு முழு வண்டியா உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இது உலகத்திலே மிக மதிப்புள்ள கார்கள்ல ஒன்னா மாறுது. உங்க எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நடந்திருக்கும். எப்பயாவது நீங்க ஒரு வாட்டியாச்சும் இக்னோரன்ஸை ஃபீல் பண்ணிருப்பீங்க. நீங்க சில நபர்கிட்ட போவீங்க, அவங்க உங்க கூட சில நேரத்துக்கு வேணா நல்லா பேசலாம், ஆனா அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிடுவாங்க. 4 பேருக்கு நடுவுல உங்களுக்கு அந்த அளவுக்கான வேல்யூ கூட கிடைக்கல. ஈவன் யாரோ உங்களை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கிறது இல்ல. நீங்க உங்களையே இந்த உலகத்துல இருக்கிற கூட்டத்துல தனிநபரா பாக்குறீங்க. நிறைய தடவை உங்க கூட யாராச்சும் இருக்க மாட்டாங்களான்னு தவிப்பீங்க. அப்புறம் பல தடவை இந்த விஷயத்தை குறித்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, இதுவரை என்ன நடக்கலையோ அது நடக்கும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா பிரகாசிக்கும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த 7-8 நிமிஷத்துல உங்களுடைய அடுத்த 6வது 7வது வருஷம் மாறப்போகுது. சோ 5 வழிகள் 7 நாட்கள், இந்த விஷயத்தை உங்க மைண்டுக்குள்ள போட்டுக்கோங்க. நல்லா முழுமையா கவனமா இந்த வீடியோவை கேளுங்க. டிப் நம்பர் 1, போன் ஆஃப், ஸ்கிரீன் ஆஃப் அண்ட் மூட் ஆன். ஒரு நபருக்கு ஏன் தலைவலி ரொம்ப அதிகமா வருது? அதுக்கு காரணம் போன். மனிதனோட தூக்கத்தோட குவாலிட்டி அது ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? அதுக்கு காரணம் போன். மனிதனோட ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், மென்டல் ஸ்ட்ரென்த், இந்த டிசிஷன் லெவல் நாளுக்கு நாள் ஏன் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு? அதுக்கு காரணம் வெறும் இந்த போன் தான். நைட் ஆகுறது தூங்குறதுக்காக, ஆனா நம்மள நிறைய பேருக்கு இதோட வேல்யூ புரியுறது இல்ல. நம்ம போன் கையை விட்டு விழாத வரைக்கும், நம்ம தூக்கம் அதோட கடைசி லைனை தாண்டாத வரைக்கும் அட நம்ம தூங்குறதே இல்ல. இவங்களோட பெட்டரான ஆட்கள் யாருன்னா, யாருக்கு கண்ணு தெரியாம இருக்கோ இல்ல கண் பார்வை குறைவா இருக்கோ. ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க நைட்ல கிடைக்கிற இந்த அருமையான தூக்கத்தை மிஸ் பண்றது இல்ல, நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா இங்க விஷயம் தூக்கத்தை பத்தி இல்ல. என்னன்னா மறுநாள் எழுந்த உடனே நபர் பாதி தூக்கத்துல இருப்பாங்க அண்ட் திரும்பவும் போனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தலைவலி, கண்ணு வலி, மூளை பாதிக்குது. அடுத்த ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. போனை ஆஃப் பண்ணி வைங்க, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வேலையும் சரியா நடக்கும், படிப்பும் சரியா நடக்கும் அண்ட் அப்பப்ப வர கோபமும் வெறுப்பும் ஏற்படாது. அதுக்கு பதிலா மோட் எப்பவுமே ஆன்லயே இருக்கும் அண்ட் சந்தோஷமாவும் இருக்கும். டிப் நம்பர் 2, நோ ஃபேப். நாங்க இதை பத்தி கம்மியா தான் பேசுறோம், ஏன்னா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நாங்க ஹைலைட் பண்ண விரும்பல. நாள் கூட வயசு ஆக ஆக டீனேஜருக்கு நடுவுல நார்மல் அண்ட் நேச்சுரல் தான். உங்களுக்கு தப்பான எண்ணங்கள் வரலாம், பட் ஆனா இதுல வாய்ப்பு இருக்கு உங்களோட தப்பு எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து சுய இன்பத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கீங்க. போனுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. எப்பயாவது ஒரு வாட்டினா சரி, ஆனா நீங்க பாக்குறீங்க. அண்ட் இதனாலேயே பாத்தீங்கன்னா தவறான விஷயங்கள் உங்க மைண்டுக்குள்ளவே இருக்குது. பட் ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி, உங்களோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. சொல்றேன் எப்படின்னு தெரிஞ்சு. உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மீது 15 நிமிஷத்துக்கு மேல கவனமே இருக்காது அண்ட் உங்களோட மைண்ட்லயும் எப்பவுமே நல்ல எண்ணங்களே வராது. அப்படி ஒரு பொண்ணு நம்மள கிராஸ் பண்ணுச்சுன்னா உடனே நம்மளோட மைண்ட்ல தவறான எண்ணங்கள் தான் ஏற்படும். பட் ஆனா விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் நடக்கிறது தான். ஏன்னா இதனால ஏற்படுற விளைவை பார்த்து உங்களை தண்ணிக்குள்ள மூழ்க வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா கண் பார்வை கம்மியாயிரும், முகத்தோட பிரகாசம் போகும், 20 வயசுலயே 50 வயசுக்கார மாதிரி தெரிவிங்க அண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஈவன் உங்க வாழ்க்கையில எதுவுமே சரியா பண்ண முடியாம போயிடும். சோ பெட்டராவும் ஆக முடியாது உங்களால. அண்ட் அதுக்கப்புறம் முழு வாழ்க்கையையும் இதை நினைச்சே வருத்தப்படுவீங்க. சோ இதுக்காக தான் இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரத்துல விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு கூட நோ ஃபேப் ரொட்டீனாக விடக்கூடாது. நிறைய சேனல் தொடர்ந்து நோ ஃபேப் பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நானும் அதுல இருக்கிற நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன். இந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லிருக்கீங்க, இப்போ இந்த நோ ஃபேப் ரொட்டீன் 10 நாள்ல ஆரம்பிச்சு 6 மாசத்தை தாண்டிடுச்சு. இன்னைக்கு நான் ரொம்பவே பெட்டரா ஃபீல் பண்றேன். என் முகத்தோட பொலிவுல இருந்து என் வாழ்க்கையோட பிரகாசம் வரைக்கும் ரொம்பவே மாறிடுச்சு. அண்ட் இதே எஃபெக்ட நீங்களும் பார்க்கலாம். சோ நோ ஃபேப் ரொட்டீனை உங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா சேர்த்துக்கோங்க. உங்களோட கவலைகளை போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. டிப் நம்பர் 3, பிராக்டிஸ் யுவர் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஒரு மனுஷனோட நேரம் ரொம்பவே மோசமா போறதுக்கு காரணம் வெறும் இது ஒண்ணுதான். ஆனா சரியான இடத்துல வேலையை செஞ்சு முடிக்க மாட்டாரு. பதிலுக்கு அதை தள்ளி போட்டு இதை ரொம்பவே டிஃபிகல்ட்டா பாக்குறாரு. அண்ட் திரும்பி பாக்குறப்போ ஒரு சின்ன கல்லோ இப்போ ஒரு மலை மாதிரி நிக்குது. அதாவது அப்புறம் பார்க்கலாம் விட்ட சின்ன சின்ன வேலைகளோ இப்ப எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மலை மாதிரி நிக்குது. உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்கில்ஸும் ஒரு பக்கம் அண்ட் நேரத்தை சரியா எக்ஸிக்யூட் பண்ற ஸ்கில் இன்னொரு பக்கம். எனக்கு தெரியும் ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகுறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு டைம் சரியா மேனேஜ் பண்ண தெரியறது இல்ல. ஒரு எம்ப்ளாயி ஜாப்ல இருந்து ஏன் அவுட்டேட்டட் ஆகுறாரு? ஏன்னா அவரும் அவருடைய டைமை பயன்படுத்தி இருக்க மாட்டாரு. ஒரு பையன் ஏன் வேலை இல்லாம இருக்கிறான்? ஏன்னா சமயம் இருக்கிறப்போ அவரு அந்த சமயத்தை சரியான லாபத்திற்கு பயன்படுத்தி இருக்க மாட்டாரு. டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பவர்ஃபுல் ஸ்கில். இது யாருக்கிட்டயாச்சும் இருந்துச்சுன்னா அப்ப அந்த நபர் எது என்ன செய்ய முடியாதுன்னு சொல்றது. அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க், டைம் மேனேஜ்மெண்ட்டை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுல நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். இப்போ உங்களோட நாள்ல 2 விஷயத்தை கரெக்டா மாத்துங்க. நைட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு எந்திரிங்க. இதை செய்யறதுனாலயே உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜியானது சேவ் ஆகும். இதுக்கப்புறம் நீங்க காலையில எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் ஆகுங்க. உங்களோட சாப்பாட்டை சாப்பிடுங்க.
அதுக்கப்புறம் என்ன ஒரு டிஃபிகல்ட்டான வேலை இருக்குதோ அதை உங்க நாளோட பார்ட்டா, அதாவது 8ல இருந்து 12க்குள்ள முடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்க. இந்த 4 மணி நேரத்துக்கான எஃபெக்ட் உங்க நாள் முழுவதுக்கும் மேலேயே இருக்கும். ஒரு வேலையை ஒரு நபரால நாள் முழுவதும் செய்ய முடியாம போகுதுல, அதை இந்த 4 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கலாம். ஏன்னா இந்த நேரத்துல உங்களோட பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா, ஸ்ட்ராங்கா, எனர்ஜியா இருக்கும். இதனால உங்களோட வேலையும் ரொம்பவே ஃபாஸ்டா நடக்கும். அண்ட் லாஸ்ட் மினிட் உங்களுக்கு அப்சஷனும் கிரியேட் ஆகாது. டைமுக்கு உங்களோட வேலையை முடிக்கிறது இல்ல டைமுக்கு முன்னாடியே உங்களோட வேலையை முடிக்கிறது, இந்த விஷயத்தை தான் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. சோ இது போலவே டைமோட வேல்யூ புரிஞ்சு உங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த விஷயத்தை சின்னதா பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட எல்லா வேலையும் முடிச்ச பிறகும் உங்களுக்கு நிறைய டைம் மிஞ்சி இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை பேஸ் பண்ணியே உங்களோட லைஃபும் சரியா போகும். டிப் நம்பர் 4, கில் ஓவர் திங்கிங். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை கெடுக்கிற விதமா இந்த உலகத்திலே 7 நெகட்டிவான விஷயம் இருக்குது. இந்த 7 விஷயங்கள்ல ஒண்ணுதான் ஓவர் திங்கிங், அதாவது தேவையில்லாம அதிகமா யோசிக்கிறது. ரொம்ப அதிகமா யோசிக்கிறதுனாலயே உண்மையாவே யோசிக்கணும்னு நேரம் வர்றப்போ அப்ப அந்த மனுஷனால சரியா யோசிக்க முடியாம போகுது. ஏன்னா அவருடைய மைண்ட் ஒர்க் பண்ணாம அப்படியே நின்றும். அண்ட் எப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்குதோ அப்பெல்லாம் இந்த விஷயம் அவருக்கு கஷ்டத்தை உண்டாக்கும். எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நிறுத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு, ஆனா இது சாத்தியம்தான். வெறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த நபர்கிட்ட சொல்லுங்க. வெறும் இந்த 3 வார்த்தையுள்ள சென்டென்ஸ் நிஜமா ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கையும் டென்ஷன் ஃப்ரீயா மாத்திரும். அண்ட் உங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு அதிகமா யோசிக்கிறீங்களோ அதுல 99% நடக்கவே நடக்காதுன்னு. அப்ப ஏன் நம்ம தேவையில்லாம யோசிக்கணும்? சோ அதிகமா யோசிக்கிற இந்த பழக்கத்தை நிறுத்துங்க, இல்லைன்னா இது உங்களையே அழிச்சிரும். டிப் நம்பர் 5, ஜீரோ தாட் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு வாட்டி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஜீரோ தாட் பிராக்டிஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால எந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் ஏற்படும்னு. நினைச்சு பாருங்க உங்க மைண்ட்ல எந்த ஒரு எண்ணமும் வராம இருக்கும்போது எப்படி இருக்கும்னு. இது மெடிடேஷனை விட ஒரு அட்வான்ஸ் லெவல். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிராக்டிஸை ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் இதை இன்னும் வேல்யூபிள் ஆக்குது. சோ நம்ம ஜீரோ தாட் பிராக்டிஸ் பண்றதுனால என்ன லாபம் இருக்கு நமக்கு? புத்திசம்க்கு அக்கார்டிங் இதுல நம்ம பிரெயினோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம ஜீரோ தாட் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணிட்டோம்னா அப்ப நம்மளுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இம்பாசிபிளா இருக்காது. ஐஏஎஸ் ஆகுறதோ இல்ல நீட் ஜேஇஏ கிராக் பண்றதோ இல்ல ஏதாவது ஒரு புது இன்வென்ஷன் பண்றதோ உங்களுக்கு இம்பாசிபிளா? ஜீரோ தாட் பிராக்டிஸ் பண்ண பிறகு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இல்ல உருவாக்குறதோ உங்களுக்கு ரொம்பவே சுலபமாயிரும். ஏன்னா இதனால நம்மளோட கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் பல மடங்கு ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆயிரும். வெறும் அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த விஷயத்தை கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்லயே நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.